தார் கிட்ட ஒரு ஸ்டேஞ்சான ஒரு டீடைல் இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தார் ஆரம்பத்தில் அப்பியர் ஆன டைம்ல அவர் எல்லா வாட்டியுமே லைட்னிங்கை சம்மன் பண்ணும்போது அவர் தன்னோட மியால்னியர் ஹேமரை யூஸ் பண்ணி மட்டும் தான் சம்மன் பண்ணியிருப்பாரு. அதை நீங்க அவெஞ்சர்ஸ் மூவில பார்த்துருக்கலாம், ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அண்ட் தார் த டார்க் வேர்ல்ட், இந்த எல்லா மூவிஸ்லயுமே நீங்க பார்த்துருக்கலாம். எல்லா வாட்டியுமே தனக்கு தண்டர் வேணும் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹேமரை தான் எடுத்திருப்பாரு. அந்த சமயத்துல அவர் ஹேமர் தான் இதுக்கான ஒரு கீ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா ராக்னோராக் மூவில தான் ஹல்க் வந்து அவர் அடிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவர் கையில எந்த வித ஹேமருமே இருந்திருக்காது. அந்த இடத்துல மட்டும்தான் வந்து தன்னோட உடம்புக்குள்ள இருந்து லைட்னிங்கை வெளியேற்றி அது மூலியமா ஃபைட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாஜிக்கல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தார் ஆக்சுவலா உண்மையிலேயே ஹேமரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பவரை வந்து சம்மன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பார்க்கல. ஆரம்பத்துல ஹேமர் இல்லைன்னா ஒரு ஒண்ணுமே இல்ல, ஹேமர் தான் நமக்கான பவர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. அந்த ரீசனால அவர் எல்லா டீமே லைட்னிங்கை சம்மன் பண்ணும்போது ஹேமரை யூஸ் பண்ணி சம்மன் பண்ணாம இருந்திருக்கும். அப்புறமா தான் தெரிய வந்திருக்கும் மியால்னியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது சோர்ஸ் கிடையாது, அது ஒரு கிரஷ் அப்படின்றது. இந்த சமயத்துல தார் தண்ணியே ஃபைனலா ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் லைட்னிங்க்கு ஒரு பர்மிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்காது. இவரால் நார்மலா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இது வரைக்கும் அவர் அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.